கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு சத்தியத்தை பேசிகிட்டு இருந்தார். விசேஷமாக வெள்ளிக்கிழமை உட்கார்ந்து அந்த வேதத்தை வாசிக்கும்போது கரெக்டாக அது என்னென்னலாம் அதை சரியான விதத்தில் ஒரு செய்தி முழுசாக ஆண்டவர் கொடுத்தார். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு வசனம் வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1034 பக்கம். பழைய ஏற்பாடில் 1034 4:3 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நல்லா கவனிங்க. இந்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாக இருக்கு. ஹவு கிரேட் ஆர் ஹிஸ் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். ஆண்டவர் சொல்ற அதுக்கு முன்னாடி இதை அனுபவித்ததால் அவர் எழுதுறார். இந்த 4ஆம் அதிகாரத்தை சொல்றார். எனக்கு சம்பவித்தது என்னவென்றால் அப்படின்ட்டு அவர் சொல்ற மாதிரி தான் இதெல்லாம் எழுதுறார். தானியேல் தான் எழுதுறாரு. ஆனால் அவர் சொன்னதை இவர் எழுதியிருக்கார். என்ன சம்பவித்தது? 2ஆம் வசனம் வாசிங்க. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களை அற்புதங்களை பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. புரியுதா? அப்போ இந்த அடையாள அற்புதத்தை அவர் அனுபவிச்சதால, புரியுதா? இன்னைக்கும் பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்யறார். புரியுதா? நீங்க ஜோமனா இன்னும் அற்புதத்தை செய்யலாம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. புரியுதா? அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வாரு. செஞ்ச பிறகு மற்ற மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை சொல்லணும், பிரசித்தப்படுத்துவது நன்மையாய். என்னிடத்தில் நடப்பித்த அடையாளங்கள் அற்புதங்களை நான் சொல்றேன். அது சொல்லும்போது தான் சொல்றாரு அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு பெருசு. அதை நான் கிட்டத்தட்ட இந்த சங்கீதம் அந்த பகுதி படிக்கும்போது நான் சொன்னேன். புரியுதா? ஏற்கனவே நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் வான் பண்றார் தானியேல் மூலமா. அவனுக்கு ஒரு கொடுத்த சொப்பனத்துக்கு தானியேல் சொல்றார், அர்த்தத்தை சொல்றார். புரியுதா? நீர் என்ன செய்வீங்க? பூமியிலேருந்து மனுஷன்லேருந்து என்ன செய்ய தள்ளப்பட்டு ஒரு மிருகத்தை போல என்ன செய்வீங்க? புல்ல மேய்வீங்க. ஆனாலும் நீங்கள் திருப்பி உங்களுக்கு ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்கிறோன்ற உணர்வு வந்த பிறகு திருப்பி மனுஷனா ஆண்டவர் மாற்றுவார். அப்போது இவ்வளோ பெரிய காரியம், இவ்வளோ வான் பண்ணியும் அவர் என்ன சொன்னார்? 1 வருஷம் கழிச்சு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்துக்கென்று நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா அப்படின்ட்டு பெருமையாக ஒரு வார்த்தை வந்தவொடனே வானத்திலிருந்து சத்தம் வந்தது, நேபுகாத்நேச்சாரே நீ மனுஷன் இல்லை தள்ளப்பட்ட. புரியுதா? அதற்கு பிறகு இரக்கம் பாராட்டினதால திரும்பி அவனை மனுஷனாக மாற்றி திருப்பி அவனுக்கு சிங்காசனத்தை கொடுத்து திருப்பி ராஜாவா ஆண்டவர் அவனை உட்கார வைத்தார். அதை தான் சொல்றாரு, இப்படிலாம் செய்ய வல்லமை உள்ள ஆண்டவர் என்னிடத்தில் செய்த அடையாளம். அதனால் நான் சொல்கிறேன், அவருடைய அடையாளங்கள் மகத்துவமும் வல்லமையுமாய் இருக்கிறது. இதுக்கப்புறம் யார் வந்தது? நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளை பெல்சாத்சார். அந்த பெல்சாத்சாருக்கு அப்புறம் ஒரு ராஜா வந்தார். யார்? தரியு. மேதியன் ஆகிய தரியு ராஜா வந்தார். அந்த தரியு காலத்தில் இன்னொரு அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? ராஜாவை பார்த்தா ஜெபம் பண்ணணும், வேற யாரை பார்த்து ஜெபம் பண்ணக்கூடாது கட்டளை. அதாவது தானியேலை சிக்க வைக்கிறதுக்காக ஒரு சட்டம் வந்தது. ஆனாலும் தானியேல் உண்மையாக இருந்தபடினால் தினமும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணார். ஆனால் சட்டத்தின்படி அவனை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? சிங்கக்கேபியில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டான். இதை அடுத்த ராஜா பார்க்குறாரு. யாரு? தரியு ராஜா பார்த்து அவர் சொல்றாரு 6:27. யாராவது ஒருத்தர் வாசிங்க. தானியேல் 6:27. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். புரியுதா? நல்லா கவனிங்க. சாதாரணமான சிங்கம் ஒன்றும் இல்லை, சிங்கங்கள் நிறைய. புரியுதா?
அதுக்குள்ள தானியேல் தூக்கி போடுறாங்க, சிங்கத்து வாயெல்லாம் கட்டிட்டாராம். புரியுதா? அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர், பாச சம்பந்தம் அப்படி இறந்துட்டார். புரியுதா? நாங்கள் ஆரம்ப காலத்தில் அந்த எங்கள் குட் சமாரிட்டனில் இருக்கும்போது இது ஒரு தடவை எடுத்தார். சிங்கத்து வாயெல்லாம் கட்டிட்டாராம். தானியேலுக்கு ரெஸ்ட் எடுக்க இடம் இல்லையா, நல்லா கொழு கொழு சிங்கம்ல, ஒரு சிங்கத்து மேலே தலையை வச்சுட்டு ஒரு சிங்கத்து மேலே கால் நீட்டிட்டு படுத்தாராம். புரியுதா? ஏன்னா தானியேல் சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, புரியுதா, ஆண்டவர் வாயை கட்டி போட்டார். நீங்கள் நினைக்கலாம் அது இது வரைக்கும் மனுஷனை சாப்பிட்டதே இல்லை, அதனால தான் அவன் விட்டுச்சுன்னு. அதுக்கப்புறம் தானியேல் மேலே குற்றம் சாட்டின மக்களையும் அவங்க குடும்பங்களையும் கொண்டு வந்து அதே சிங்க கெபியில் தூக்கி போடுறாங்க. அவங்க கெபிக்குள்ளே போய் விழுறதுக்குள்ள உள்ள இருந்த சிங்கங்கள்லாம் என்ன பண்ணிச்சான், அது முழுசு அப்புறம் படிச்சு பாருங்க 6ஆம் அதிகாரம். அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை கொன்று எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டது. இப்போ எவ்வளோ பயங்கரமான சிங்கம், புரியுதா? இப்போ இப்படி தப்புவிக்கிற இவரே 2 ராஜா சொல்றாங்க, நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, தரியு சொல்றாரு, இவரே அடையாளங்களை செய்கிறவர். அவருடைய அடையாளங்கள் எவ்வளோ பெருசு, புரியுதா? இதெல்லாம் எதுக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்கிறா தெரியுமா? நீங்கள் சோர்ந்து போய் ஒரு சில நேரத்தில் அப்படி கொஞ்சம் அப்படி பேக் அடிக்கிற மாதிரி ஒரு 77 சங்கீதம் ஞாபகம் வச்சு, புரியுதா? அவருக்கு சோறு வருது, அப்புறம் படிச்சு பாருங்க. ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ, உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ, ஆண்டவர் நித்திய காலமாக கைவிடுவாரோ, இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அவ்வளோதானா அவ்வளோதானா அவ்வளோதானான்ட்டு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு, ஆனாலும் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன், உம்முடைய வலது கருத்துள்ள அற்புதங்களை நான் நினைவு கூறுவேன். புரியுதா? அப்போ இதெல்லாம் எதுக்கு செய்கிறாரு? இதுக்கு பிறகு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சோதனைகள் வரும்போது, அன்னைக்கு இப்படி எனக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர், அடையாளத்தை நடப்பித்த ஆண்டவர் இதையும் செய்வார்ன்ட்டு உங்களுக்கு நம்பிக்கையை பெருக செய்யும்படி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார். அதே போல் மற்றவங்க அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும், எனக்கு இப்படி தான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், உனக்கும் செய்வார். புரியுதா? நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் யார் சொல்லுங்க? அடையாளங்களை அற்புதங்களை நடப்பிக்கிற ஆண்டவர். புரியுதா? அவர் பிறப்பே ஒரு அற்புதம். கரெக்டா? அவர் பிறப்பு ஒரு அற்புதம். ஏசாயா 7:14 முதல்ல வாசிங்க. அந்த அடையாளம் 7:14 வாசி. ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பிறப்பு ஒரு அற்புதம், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு அற்புதம். புரியுதா? அவரே ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுக்குலத்தை மீட்பதற்காக. புரியுதா? அந்த முதல்ல ஆதியாம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் மனுஷன் பாவம் செஞ்சான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினால அதில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தா 7 சாபம், 7 வகை சொல்லலாம். இப்படிலாம் இருக்கும். அதை தீர்ப்பதற்கு ஒரு தீர்வு, ஒரு மீட்பு, ஒரு பரிகாரம் நான் மனுமக்களுக்கு செய்வேன்றார். அதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தார்கள். அப்போ தான் ஏசாயா தீர்க்கதரிசி காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும், அது ஒரு அடையாளமாக இருக்கும், அது ஒரு அற்புதமாக இருக்கும். ஆண்டவரே ஒரு அடையாளத்தை செய்வார், கொடுப்பார். என்னன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. புரியுதா? ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி இல்லை, சொல்லுங்க. கன்னிகைக்கு ஸ்திரீக்கு என்ன வித்தியாசம்? கன்னிகைனா புருஷனை அறியாதவள், கல்யாணம் ஆகாதவன். கரெக்டாக சொல்லலாம். புரியுதா? ஸ்திரீ யாரு? கல்யாணம் ஆனவங்க புருஷனை அறிந்தவர்கள். புரியுதா? ஸ்திரீ கர்ப்பவதி ஆகிறது சகஜம். ஆனால் புருஷனுடைய அந்த சம்பந்தம் இல்லாமலே ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அதுதான் கன்னி பிறப்பு. புரியுதா? அங்கே ஆதியாம் 3ஆம் அதிகாரத்தில் அதை அந்த தீர்வை எப்படி சொல்றாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் என்ன செய்வேன்? உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்கு. புரியுதா? 3:15 ஆதியாம். அப்போ என்ன அர்த்தம்? அங்கே என்ன சொல்றாரு? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது ஸ்திரீ மூலமா பிறப்பாரு, அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு கன்னிகை மூலமா பிறப்பாரு.
ஆனா புருஷ சம்பந்தம் இல்லாம, புரியுதா? அப்போ ஒரு மனிதன் வித்து இல்லைன்னா ஒரு ஆணின் வித்துன்னா சகஜமான பிள்ளை, புருஷ சம்பந்தம் இல்லாம. இது எப்போ நடந்தது? இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது தேவதூதன் மூலமா திருப்பி சொல்றார். ஆண்டவர் மூலமா அவர் சொன்ன வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேறியது. 1 அதிகாரம் மத்தேயு எடுங்க, 1:21 வாசிப்போமா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள், அந்த மரியாதை குறித்து சொல்றார், ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி நடந்தது. என்ன சொன்னாரு? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த யோசேப்புக்கு மரியாதை பிக்ஸ் பண்ணிருக்க, என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கல்யாணம் சேரல. அப்போ பரிசுத்தாவின் மூலமா கன்னி மரியாளுடைய வயிற்றில் இயேசு பிறக்கிறார். கர்ப்பவதி ஆனால் தெரிஞ்சிச்சு, உடனே ரகசியமாக தள்ளியில். இதெல்லாம் நான் அடிக்கடி பார்த்துக்கணும், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவர் கன்னி பிறப்பு அது கரெக்டாக சொல்லணும்னா, ஏன்னா அதை முடிக்கும்போது அடுத்த கடைசி வசனம் வாசிங்க, 25. அவள் தன் முதற் பேரான குமாரன், அதாவது மரியாள் முதற் பேரான குமாரன் யாரே? இயேசு கிறிஸ்து பெருமளவும் அவளை அறியாதிருந்து அப்படின்னா அவ கூட சேரல. புரியுது? அப்போ புருஷ சம்பந்தம் இல்லாமல் கன்னிகை வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்து. புரியுதா? ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ரத்தத்தில் என்ன இருக்குது? பாவம் ஆதாம் மூலமா தலைமுறையா வந்ததால, புரியுதா, அந்த மனுஷ ரத்தத்தின் மூலமா அந்த பாவம் அந்த தொடர்ந்து வராதபடிக்கு பரிசுத்தாவின் மூலமா ஆனா பிள்ளை பிறக்கணும், ஒரு கர்ப்பவதி தேவை. அதுக்காக மரியாதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கன்னி பிறப்பில் பிறந்த இயேசு எல்லாருடைய பாவங்களை நீக்கி என்ன செய்தார்? அவர்களை பாவங்களை என்ன செய்தாரா? சுமந்து. அப்போ அவருடைய பிறப்பு ஒரு அற்புதம், அது ஒரு அடையாளம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளம். அடுத்தது சொல்றார் யோவான் மத்தேயு 12 அதிகாரத்தில் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரை உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். 38 நீங்க வாசித்து பாருங்க. இந்த ஜனங்க அடையாளத்தை தேடுறாங்க. புரியுதா? அவர் என்ன சொல்றாரு? யோனா தீர்க்கதரிசி அடையாளமே அல்லாமல் வேற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவது. என்னை பத்தி ஒரு அடையாளத்தை ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, ஏற்கனவே பழைய ஏற்பாடுல யோனான்ற ஒரு மனுஷனை என்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வச்சிருக்காரு. யோனா 3 நாள் என்ன செய்தா? இரவும் பகலும் மீன் வயிற்றுல இருந்தா மாதிரி மனுஷகுமாரனும் 3 நாள் பூமியின் இருதயத்துல இரவும் பகலும் இருப்பார். அதற்கு பிறகு அவர் உயிரோட எழுது. யோனா எப்படி மீன் வயிற்றுலேருந்து திருப்பி வெயில உயிரோட வந்தாரோ, அப்போ யோனா ஒரு அடையாளம் யாருக்கு? இயேசுனுடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். இயேசுனுடைய பிறப்புக்கு அடையாளம் ஏசாயா 7:14. புரியுதா? அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம் யோவான். இன்னும் சொல்றாரு அவருடைய வருகைக்கு ஒரு அடையாளம். புரியுதா? வந்தாரு, பாவத்தை சுமந்து தீர்த்தார், மனிதர்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். ஆனால் அதோடு அவருடைய அந்த ஈவெண்ட் என்ன செய்யல, முடியல. திரும்பமாக ஒரு நாள் என்ன செய்ய போறாரா? வரப்போ ரட்சகராய் பிறந்த இயேசு நியாயாதிபதியா என்ன செய்ய போறார்? அதுக்கும் அடையாளம் சொல்றார். புரியுதா? அப்போ பாருங்க, அடையாளம் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கு. அவர் பிறப்பு ஒரு அடையாளம், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் ஒரு அடையாளம். 3வது சொல்லுங்க, அவருடைய வருகைக்கு அடையாளம். 24 அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். 3ஆம் வசனமா? மத்தேயு 24:3. யாராவது வாசிங்க. மத்தேயு 24. ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இதெல்லாம் எப்ப நடக்கும்? வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ பிறப்புக்கு ஒரு அடையாளம் கன்னிகை மூலமா. 2வது சொல்லுங்க, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளம் யோனா. இப்போ 3வது அவர் திரும்பவும் வரப்போறாரு, அதுக்கு ஒரு அடையாளம் கேட்குறாங்க. அது என்ன அடையாளம் சொல்றாரு பின்னால்? நான் 4 இருந்து நீங்க அப்படியே 14 வரைக்கும் வாசிக்கணும். புரியுதா? என்னன்னா என்ன செய்வாங்க? நான் தான் கிறிஸ்து, அநேகரை வந்திப்பார்கள், யுத்தங்கள் செய்தியை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகளெல்லாம்
சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இன்னைக்கு உலகத்தில் நிறைய யுத்தம் வருது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால். ஆனால் வந்துட்டாரா? இன்னும் வரல. இன்னும் பெரிய யுத்தங்கள் வரப்போகுது. அதே போல ஜனத்துக்கு ஒருமா ஜனம், ராஜ்யத்துக்கு ஒருமா ராஜ்யம், அடுத்தது பஞ்சங்கள், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஆரம்பம். 8ஆம் வசனத்தை சொல்றேன், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். முடிவு எப்போ? 14 சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இதான் கரெக்டா சொல்றோம். அப்பதான் முடிவு. இது ரொம்ப சமீபம் ஆயிடுச்சு. புரியுதா? ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா ஒருத்தர் பேசினாருன்னா அவரா ஒரு வீடியோ எடுத்து யாருக்காவது அனுப்பினாதான் போய் சேரும். இப்போ இங்க பேசுறது இங்க இருக்கிறவங்க பார்க்க உலகம் முழுசு. புரியுதா? எங்கேயோ பேசுறவரை அப்படிதான். இப்போ பாருங்க, வீட்டிலே நீங்க உட்காந்துருக்கிறீங்க, வீடியோ காலில் பார்க்குறீங்களே. புரியுதா? நாங்கள் அப்படி செய்கிறோம். அவள் அங்கே இருக்கிறா, டெய்லி காலையில் சாயந்தரம் ஃபோனில் பார்த்துக்கிட்டே பேசுகிறோம். இதே போல தான் சுவிசேஷம். ஒரு ஆள் பேசுகிறத உலகம் முழுச எல்லாரும் பார்க்கலாம். புரியுதா? அதுதான் அந்த 2 சாட்சிகள் விஷயத்திலும் சொல்கிறார். அவர்கள் மரித்து 3 நாள் அவர்கள் பிரேத பூமியில் கிடக்குமா. அவங்க பிரேதத்தை உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் பார்ப்பாங்களாம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் செத்து கிடக்கிறது உலகம் முழுச எல்லாரும் அட் டைம் பார்க்க முடியுமா? எடுத்து அதை பிராட்காஸ்ட் பண்ணி அப்போ தான் பார்க்க முடியும். இப்போ உலகத்தில் என்ன நடக்கிற ஒரு சம்பவத்தை அந்த டைம்லேயே எல்லாரும் பார்க்கலாம். நெருங்கிச்சா? அப்போ சுவிசேஷம் ஒருத்தர் சொல்கிறத உலகம் முழுச இருக்கிற எல்லாரும் கேட்க இப்போ முடியும். அதனால் இந்த முடிவு நாட்கள் நெருங்கிவிட்டது. அவர் சொல்கிறார், பூமி எதிர்ச்சிலாம் வரும். இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாடு காலத்துலேருந்தே பூமி எதிர்ச்சி நான் வந்திருக்குது. புரியுதா? இயேசு கிறிஸ்துவ பிறந்து இன்னைக்கு 2000 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. புரியுதா? அப்போ அந்த 2000 வருஷமா எத்தனையோ பூமி எதிர்ச்சி, ஆனால் இன்னும் வரல. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஆரம்பம். என்ன சொல்கிறாரு? அது ரொம்ப கவனமாக இருங்க. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆரம்பமே இப்படி இருந்தால் முடிவு எப்படி இருக்கும்? அதான் லூக்காவில் சொல்கிறாரு, சாதாரணமான பூமி எதிர்ச்சி இல்லை, பெரிய இல்லை, என்ன ஒரு வார்த்தை, மகா பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் வருகைக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும். இதான் அடையாளம். இயேசு கிறிஸ்துவை குறித்து முதல் அடையாளம் அவர் பிறப்புக்கு ஒரு அடையாளம், அவர் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளம். அடுத்தது திரும்பி அவர் வரப்போகிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் 2ஆம் வருகையின் போது என்னென்னலாம் நடக்கும். அப்புறம் நீங்கள் வீட்டில் எடுத்து படித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் க்ளீனாக படிக்கலாம். 1ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் அப்படியே படித்தா வரிசையாக இருக்கும். அந்த நாள் வந்துச்சுன்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. அந்த ஒரே ஒரு வசனம் மாத்திரம் யாராவது வச்சுருக்கீங்களா? 2 தீமோத்தேயு 2 தெசலோனிக்கேயர், தப்பாயிடுச்சு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்றாரு, அன்றியும் சகோதரர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையும் அவர் வருகையிலே நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவோம். அதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவினால் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் சஞ்சலப்படாத கலங்காதீங்க. புரியுதா? யாரும் உங்களை ஏமாத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏனென்றால் பாவம் மனுஷனாகிய அந்த கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த மனுஷன் அந்த நாள் வராது. அப்படின்னு அந்த கேட்டின் மகன் யாரு? அந்தி கிறிஸ்து வெளிப்படுற வரைக்கும் அவர் வரமாட்டார். அவர் வரும்போது அடுத்த ஈவெண்ட் என்னது? அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். புரியுதா? அப்போ அவர் வருகைக்கு ஆயத்தம் என்னன்னா நல்லா கவனிங்க. அந்தி கிறிஸ்துக்கு இப்போ உலகம் ரெடியா இருக்குது. அட் எ டைம் ஒரு ஆள் உலகம் முழுசும் ஆள்றதுக்கு இன்னைக்கு எல்லா வழியை செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவனை தடை செய்கிறது எதுனா சபைதான். அவனை தடை செய்கிறவன் இன்னான் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே போட்டிருக்கா 6ஆம் வசனத்துல. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்கள். அந்த தடை செய்கிற யாரு? சபை. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு அவன் வெளிப்படுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வருகையில சபை என்ன செய்யணும்? சபை என்ன அர்த்தம்? அந்த பில்டிங் இல்லை, உண்மையுத்தமாக அவருக்காக காத்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை அவர் என்ன செய்வார்? எடுத்துக்கொள்வார். அந்த எடுத்துக்கொண்ட பிறகு
அவன் அந்தி கிறிஸ்து பகிரங்கமாக என்ன செய்வான், வெளிப்படுவான். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. முதல் அடையாளம் அவரை பற்றியே தான் சொல்கிறார். அவர் பிறப்பு ஒரு அடையாளம் சொல்லுங்க. ரெண்டாவது அவர் மரணம் உயிர்த்தெழுதல் ஒரு அடையாளம். அவர் வருகைக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. நேரம் இல்லாத மற்றதை ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்த்து முடிப்போம். நம்ம வாசித்த அந்த சங்கீதம் 86ஆம் சங்கீதம் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? 17 வாசிங்க. 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரும். புரியுதா? எனக்கு ஃபேவரா இல்லைனாக்க எனக்கு நன்மை செய்யும்படி எ சைன் ஃபார் குட் அப்படின்னு. அப்போது எனக்கு நன்மையாக ஒரு அடையாளத்தை காட்டுங்க. ஏன்னா அந்த சங்கீதம் முழுசும் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அந்த மற்ற மக்களுடைய நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது இதை பாடுறார். புரியுதா? என்ன விழுங்க பார்க்குற மக்கள், அழிக்க நினைக்கிற மக்கள், இன்றைக்கி நமக்கு அப்படி தான் நிறைய சூழ்நிலை. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, தாவீது ஜோமனா மாதிரி முதல்ல என்ன சொல்கிறாரு? என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அப்போது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காண்பித்து நான் கூட இருந்து உன்னை தேற்றுகிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜெபம் பண்ணணும். வாயத்தரம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்த எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அமலேக்கர் வந்து பறித்து கொண்டார் சிக்லாகில் இருக்கும்போது. இப்போ ரொம்ப நெருக்கப்படுறாரு. கூட இருந்த 600 பேர். ஆக்சுவலாக அவனுக்கு என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் கூடவே இருந்த மக்கள். சவுலோடு இருந்த மக்கள் வேற. சவுல் ராஜாவாக இருக்கும்போதே இவன் கூட இருந்த மக்கள் 600 பேர். அந்த குடும்பங்கள் அவங்களாம் கொள்ளையடித்து கொண்டு போகப்பட்ட பிறகு கூட இருந்த மக்களே அவனை என்ன செய்யணும்? இந்த தாவீதால தான் இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கும் ஒரு சில நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் எதாவது நடக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? குற்றம் சாட்டு, உன்னால தான் இது நடந்தது. புரியுதா? அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணோம்? ஜெபம். தாவீது ஜெபம் பண்ணுறார். நெருக்கப்பட்டான், ஆனாலும் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, நான் அந்த சேனையை தொடர்ந்து போய் போகலாமா? நாம் இழந்ததெல்லாம் மீட்டுக்கொள்ள முடியுமானா ஆண்டவர் சொல்ல, நீ தொடர்ந்து போ, நீ அதை என்ன செய்வ? மீட்டுக்கொள்வ. பதில் கொடுக்குற. அதே போல் தொடர்ந்து போனால் அங்கே போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கும், இழந்தது எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் தாவீது என்ன செய்தான்? மீட்டுக்கொண்டான். அப்போது உங்களுக்கு ஃபேவராக, உங்களுக்கு நன்மையாக ஒரு காரியத்தை ஆண்டவர் அடையாளம், அதுக்காக இப்படி ஒரு அடையாளம் நடக்கணும், அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஆண்டவரே, இதை பார்த்து நான் தேறுதல் அடையும், இதை பார்த்து நான் தைரியம் அடையும். புரியுதா? அப்படி ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யணுன்ட்டு பிரதானமாக சொல்கிற. திருப்பி அடையாளத்தை கேட்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை அப்படி ஆண்டவர் செஞ்சிருப்பார். என்ன சொல்லப்போனால் எவ்வளோ நெருக்கத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ப்ரேயர் தான். ஜெபம் மாத்திரம் பண்ணலன்னா எப்போ இன்னைக்கு நான் நிற்க முடியாது, அழிந்திருப்போம். ஆண்டவர் தான் என்ன செய்தார்? காப்பாற்றி வந்திருக்கு. என்னால் மறக்க முடியாத ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணும் அந்த சர்ச்சு ஊழியத்துக்கெலாம் வரல. எல்லாருக்கும் தெரியும், ஒரு கடை வச்சுருந்தோம், இந்த ஏசி சர்வீஸு இதெல்லாம் பண்ணோம். அப்போது நிறைய கவர்மெண்ட் இந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேலைலாம் எடுத்து செய்யும். கரெக்டாக 15 நாளில் 2 வாரத்தில் எனக்கு பேமெண்ட் வந்துடும். அதனால் ரொட்டேஷன் அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு 2-3 வேலை செய்வேன், அடுத்து வந்தோன்னே அதை வச்சு இன்னும் 2-3 வேலை செய்ய நல்ல ரெகுலராக நல்ல வருமானம் அப்போ இருந்துகிட்டே இருக்கு. கடைசியில் என்ன ஆச்சு, ஒரு ஆள் அங்கே இடையில ஏதோ ஒரு ஆஃபீஸர் மாறினதுக்கப்புறம் அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு. நானும் அந்த கேஷியரை போய் பார்த்து அடிக்கடி போகிறது, பெட்ரோலுக்கு தான் செலவு. என்னங்க 2 மாதம் கிட்டத்தட்ட ஆக போகுது, மற்ற வேலை செய்யலை, காசு இல்லை, கொஞ்சம் எப்படியா பண்ண. இல்லை, வரவே இல்லை. எனக்கு வெறுத்து போச்சு. ஒரு நாள் ராத்திரி நல்லா ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, அடுத்த வேலை செய்ய காசு இல்லை, பிள்ளைங்க படிக்கிறாங்க, எவ்வளோ காசு தேவையில்லை, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் அன்றைக்கி நைட்டு அது சொப்பனமாக தரிசனமாக தெரியாது. அதே போல் நான் எந்த ஒரு ஆஃபீஸ்க்கு போவேன்னா, ஏஓ அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஆக நான் போகிற மாதிரி பார்க்குறேன். பார்த்தா அந்த கேஷியர் பேர் குமார ஏதோ பேர் மறந்துச்சு, கூப்பிட்றாரு. வாங்க துர்ராஜ் வாங்க, நான் உங்களை 2 நாளாக உங்களுக்கு நானே ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், கரெக்டாக வந்துட்டீங்க, உங்களுக்கு செக் ரெடியாக இருக்குது, எடுத்துன்னு போங்க அப்படின்னு. இப்படி பார்த்தோன்னே எனக்கா
காலையில் ரொம்ப சந்தோஷம், ஆஹா இன்னைக்கு ஆண்டவர் கனவுலே காட்டிட்டார், பேமெண்ட்டு ரெடியாக இருக்குது. உடனே அடுத்த நாள் கரெக்டாக அதே போல் ஒரு 10:30 மணிக்கு நான் போனால் அந்த கேஷியர் இருக்கிற அந்த அவர் டேபிளில் அவர் இல்லை. எப்படி இருக்கும் பார்த்ததெல்லாம் பொய்யா அப்படின்னும் போது அப்படியே தயங்கி கிட்ட டேபிளில் போய் பார்த்தா டேபிள் மேலே செக் புக்கு விரிச்சு இருக்குது, கையெழுத்து போடல. ஆனால் அந்த கடை பேர் அமௌண்ட் 26,000 மேலே. நான் சொல்கிறேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி 26,000 எவ்வளோ பெரிய அமௌண்ட், புரியுதா? ரொம்ப நிம்மதியாகிடுச்சு. கரெக்டாக நின்று அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். வந்துட்டார். துராஜ் வந்துட்டீங்களா சொன்ன மாதிரி அதே வார்த்தை சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, ஓட்டை கையெழுத்து வாங்கிடுறேன் அப்படின்ட்டு. புரியுதா நான் சொல்கிறேன்? அப்போ நல்லா இருக்கவனுக்கு எந்த நெருக்கம் வந்தாலும் தாவீது என்ன செய்தார் சொல்லுங்கள்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும், வழி சொல்லித்தரார். அப்போது அதே போல் நீங்கள் நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் சொல்கிறார், நீ போ கரெக்டாக கிடைக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் புரியுதாது நான் சொல்கிறது பணத்துக்காக மாத்திரம் சொல்லலை, எல்லாத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் அன்னைக்கு அந்த தாவீது சொன்ன மாதிரி என்னை தேற்றுகிறதை பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். புரியுதா? நன்மையாக ஒரு அடையாளம், அனுகூலமாக ஒரு அடையாளம். 3வது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அது சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம். அடிக்கடி நம்ம அதை பார்க்கறதால ஷார்ட்டாக பார்த்து முடிச்சுருவோம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து எசேக்கியா ராஜா சொல்றாரு, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன? புரியுதா? அதான் நான் சொல்றேன், கவனிங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், புரியுதா? அந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் ஏதோ காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். அதனால் சீக்கிரமாக வாங்க. சரி பரவாயில்ல, இன்னைக்கு லேட்டாக வந்தவங்களுக்கும் சொல்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு 3வது என்ன சொல்கிறாரு? என்னை குணமாக்குவதற்கு என்ன அடையாளம்? எத்தனை பேர் இருதயத்தில் அப்படி சந்தேகம்? நல்லா இடம் தான் பாச சொல்கிறாரு, ஆனால் டாக்டர்லாம் இல்லை மற்றவங்கலாம் இப்படி அப்படின்னு பயம் காட்டுறாங்க. என்ன அடையாளம்? புரியுதா? எசேக்கியா படுத்த படுக்கையாக இருக்கிறார் வியாதியில். முதல் தீர்ப்பு என்னது? பழைக்க மாட்ட, என்ன செஞ்சிருவேன்? மறித்து போக வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து. அதுக்கப்புறம் இதுவும் ஜபம் தான் இல்லை, எசேக்கியாவுடைய ஜபம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணி சுவர்புறமாக திரும்பி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணணும். அதே தீர்க்கதரிசி ஏசாயா திரும்பி வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் உன் கண்ணீரை கேட்டார், உன் விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார், நாட்களோட அற்புதத்தை செஞ்சு 15 வருஷத்துக்கு கூட்டுவார். நீ தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை சூத்திரம் பண்ணுவ. அப்போது இவருக்கு எப்படி இருக்குது? முதல்ல சொல்கிறத நம்பர் தான், செத்து போவேன்னு சொன்னதை நம்பர் தான், உயிரோடு இருப்ப 15 வருஷம் இன்னும் நல்லா இருப்பேன்றத நம்பர் தான். எல்லாருக்கும் வரா மாதிரி தான் அவருக்கு சந்தேகம் வருது. என்னை கர்த்தர் என்னை குணமாக்குவார், நான் சுகமாகி ஆலயத்தில் போய் கர்த்தரை சூத்திரம் பண்ணுவேன், துதிப்பேன் என்பதற்கு என்ன அடையாளம்? அதுக்காக உட்காந்துக்கிட்டு நான் பின்னால் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்துக்கும் அடையாளத்தை கேட்டு நிற்காதீங்க. புரியுதா? என்னை குணமாக்குவார் இல்லைன்னா ஏதோ காரியம் எனக்கு இதை செய்வார்களுக்கு அடையாளத்தை கேட்காதீங்க. புரியுதா? அப்போ தான் சொல்கிறாரு, உனக்கு என்னப்பா அடையாளம் வேணும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யலாமா? ஆகாஷ், அதுக்கு முன்ன ராஜா எசேக்கியாவுடைய அப்பா ஆகாஷ் என்கிற ஒரு கடிகாரத்தை செஞ்சார். சூரிய கடிகாரம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த சூரியன் அப்படி பாஸாக அந்த நிழல் வந்து கடிகாரத்துக்கு இப்படி ஆஃப் ரவுண்டு இருக்கும், அது பாஸ் ஆகிட்டே இருக்கும், அதில் டைம் சொல்லுவாங்க. இப்போ இப்படி போகிற சூரியன் இப்படி வந்தால் தான் ரிவர்ஸில் வந்து ஒரு டயல். இப்போ இந்த கடிகாரம் இப்படி தான் போகுது கிளாக் வைஸ். இது ரிவர்ஸில் வருதுன்னா ஒரு சில நேரத்தில் நம்மளாம் விரல கூட திருப்பிடலாம் இல்லை? இப்போது சூரிய கடிகாரத்தில் ரிவர்ஸ் வரணும்னு என்ன அர்த்தம்? பூமி இப்படி சுற்றுறதை இப்படி சுற்றணும். இப்போதான் எப்படி வேணும்னா இவர் சொல்கிறாரு, இப்படி ஃபார்வர்டில் போகிறது ரொம்ப ஈஸி, எனக்கு ரிவர்ஸில் வரணும். எவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கார். நீங்களும் அப்படி தான் கேட்காதீங்க, ஆண்டவரை சோதிக்காதீங்கன்ற. புரியுதா? அப்போது நீ அப்படி தானே கேட்குற. இப்போது 10 டிகிரி ரிவர்ஸில் வர வைப்பார், கிட்டத்தட்ட 40 நிமிஷம்.
அப்படின்ட்டு அதே போல் நடந்தது. அங்கே ஒரு வார்த்தை இருக்க பாருங்க, எத்தனை வசனம், 11 வாசிங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாய், அதான் அந்த முள்ளு 10 டிகிரி, பாகைன்னா டிகிரி 10 பாகை ரிவர்ஸில் திரும்பும்படி கர்த்தர் செய்தார். புரியுதா? இப்போ என்ன குணமாக்குவாரான்னு கேட்காதீங்க. அன்னைக்கு அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்ச மாதிரி உங்களுக்கு கர்த்தர் செய்ய முடியும். இதை நீங்கள் நம்பணும். ஏன்னா அன்னைக்கு எப்பன்னா இயேசு வருவதற்கு முன்பாக, அது இயேசு பிறந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாராம்? சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். மத்தேயு 8:16 எல்லாரும் சுகமாக்கினாராம். அது எப்படி நடந்துதான்? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற வார்த்தை நிறைவேறுச்சு. அப்போ எசேக்கியா காலத்தில் நிறைவேறல. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு நீங்க போய் உடனே சூரிய கடிகாரத்தில் இப்படி திரும்பணும், பூமி இப்படி ரிவர்ஸில் போனால் தான் நான் நம்புவேன்னு சொன்னால் உதைப்பார். புரியுதா? அப்போ நடக்கலை, இப்போ நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இயேசு எல்லாத்தையும் என்ன செஞ்சார் சொல்லுங்க? சுமந்து தீர்த்து விட்டார். பேதுருல அழகா சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சொல்லுங்க குணம் ஆனீர்கள். அதான் அந்த யாரு குஷ்டரோகி சந்தேகமா வந்து முழங்கால் படிக்கிற, ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தா என்ன சுத்தமாக்க உங்களால முடியும், உங்களால் முடியும். ஆனா என்ன சுகமாக்குறது உங்க சித்தமா தெரியலன்னா அவர் சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. அப்போ எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, சுகமாய் இருப்பது சொல்ல மாட்டீங்களா? சுகமாய் இருப்பதே தேவனுடைய சித்தம். சித்தத்துக்கு விரோதமா வியாதி வந்தா அதை நீங்க எதிர்த்து நிக்கணும். ஆண்டவரின் வியாதியை சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்து விட்டார். நான் அவருடைய தழும்புகளால் நான் நிச்சயமா நினைச்சிட்டேன், குணமானேன்னு போட்டுருந்தேன், அப்படியே குணமாயிடும். புரியுதா? அங்க மூணாவது அடையாளம் எதுக்கு சொல்லுங்க? என்னை குணமாக்குவதற்கு என்ன அடையாளம்? நாலாவது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16-17. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் எடுங்க, 309வது பக்கம் பழைய படம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று. நல்ல கவனி, இதுக்கு முன்னாடியே கோதுமையை அவன் பரம்படித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து தேவதூதனை அனுப்பி பேசுறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் கேள்வி கேட்குற மாதிரி தான், அவர் என் கூட வந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குது கேட்குறீங்கல்ல? கிதியோன் அப்படி தான் சொல்றாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது? எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு மேலே இருக்கிறாங்க, மீதியானர் எங்களை ஆளுகை செய்கிறாங்க. மீதியானர் போனால் இன்னொருத்தன் வரான், மோவாபியர் வரான், அவன் போனால் அமோனியர் வரான். இப்படி மற்ற மக்கள் மத்தியில் நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது? கர்த்தர் எங்க கூட இருக்கிறார் சொல்றீங்களே, இதை எப்படி நம்புறது? அப்பதான் சொல்றாரு, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்ப. புரியுதா? உன்னை அனுப்புறவர் யாரு? நான் அனுப்புறேன். ஆனால் அது நடக்கும். இப்படிலாம் சொல்லி அந்த ஒரு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணா கூட கிதியோனுக்கு இன்னும் சந்தேகம் வருது. 17 வாசிங்க. இப்போ என்ன சந்தேகம்? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. இப்படிலாம் உட்காந்து யார்கிட்ட கேட்காதீங்க, ஆண்டவர் தான் என்கிட்ட பேசுறீங்களா, எனக்கு ஒரு அடையாளம் இல்லை. புரியுதா? இதெல்லாம் நடக்குமா? அடையாளத்தை காட்டுங்க. உடனே நான் தான் கூட பேசுறேன்றதுக்கு அடையாளம் என்னது? நான் திருப்பி போய் காணிக்க கொண்டு வரதுக்கு நீங்கள் இங்கே தான் நிற்கணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். புரியுதா? தேவ தூதர்னு பார்த்தா அங்கங்கே போயிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆக்சுவலாக நல்லா கவனிங்க, அந்த தூதன் ஆனவர் இருக்கா, தூதன் ஆனவர்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவனோடு இருந்தார்ல, அவர் தேவனோடு இருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, புரியுதா? அதே போல தான். அப்போ அவரை நிற்க வச்சிட்டான். சரி போ நீ கொண்டு வா அப்படின்னு நின்ன உடனே அவரை கொண்டு வந்து இறைச்சி அந்த சூப்பு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் டைரக்ட் பண்ணுறாரு, கற்பாறை மேலே வை, அது மேலே ஊற்று. படித்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த என்னது அந்த மீட்டை வச்சுட்டு மேலே சூப்பை ஊற்று. சரி நான் சாப்பிட போகிறேன்றதை பாரு அப்படின்ட்டு
கோலின் நுனியினாலே தொட்டார். புரியுதா? நல்லா கவனிங்க. இதெல்லாம் நடந்த உடனே இப்போதான் புரியுது, மறைந்து போனோம். ஐயோ, இதுவரைக்கும் நான் பார்த்தது தேவ தூதனானவரா அப்படின்னொடனே புரியுதா? நான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ சாக மாட்டேன்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துக்கு யெகோவா ஷாலோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சார் பேர். சரி, இது நல்லா கவனிங்க. இப்போ முதல்ல ஏற்கனவே ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டார். நான் தான், நீ வர வரைக்கும் நான் அப்படியே நிற்கிறேன், உன்னுடைய பலிகளை நான் என்ன செய்ய கொண்டு வந்து கொடுக்குற அந்த இறைச்சி இதெல்லாம் நான் சாப்பிட்றேன், பட்சிக்கிறேன் அப்படின்ற அடையாளத்தை கண்மூலமாக காட்டுறார். ஆனாலும் இந்த கிதியோன் பாருங்க, பயங்கரமான என்னது சந்தேகப்படுறான். சொல்றாரு அடுத்தது. இப்போ திருப்பி 36ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கிதியோன் 6:36 தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடியே என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்போ தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேல் என் கையினால் ரட்சிப்பீர் என்பதை அதனாலே அறி. ரெண்டாவது அடையாளம் கேட்கிறார். முதல் அடையாளம் நீங்க தான்றதை நான் பார்க்கணும்னு இருந்தாரு, அவன் கண் முன்னாடி அந்த பலிகளை பட்சித்தார். ரெண்டாவது அடையாளம் நீங்க சொன்னபடி செய்வீங்கன்றதுக்கு இன்னொரு அடையாளம், நான் மயிருள்ள இந்த மிருகத்தினுடைய தோலை என்ன செய்வேன், பூமியில போடுவேன். இப்ப என்ன பண்ணணும், தோல்ல மாத்திரம் பனி பெய்யணும், பூமி முழுசா என்ன செஞ்சிருக்கணும், காஞ்சிருக்கணும். இப்படி செஞ்சா நீங்க தான், நீங்க என் கூட இருந்து என்ன நடப்பீங்க. நீங்க உடனே போய் வீட்டில் போய் ஏதாவது பண்ணாட்டாது. புரியுதா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நமக்கு சொன்னதை செய்கிற, வாய்த்தர சொல்ல மாட்டீங்களே, சொன்னதை செய்கிற. சோதிச்சுட்டே இருக்காதீங்க. ஏன்னா வார்னிங் சொல்றேன், 10 முறை சோதித்தாரு. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க 10 முறை சோதித்த ஒருத்தரும் உள்ள போலன்ட்டார். அதனால புரியுதா, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். எப்படி சொல்றாரு அதுபடி செய்வார். புரியுதா? அதே போல பார்த்தா அந்த தோல்ல மாத்திரம் பனி பெய்து புழிஞ்சாரு, பார்த்தா பனி நீர் கிண்ண நிறைய வருது. இப்போது நம்பி இருக்கேன், எனக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். புரியுதா? இப்போ இன்னும் நம்பிக்கை வரல. ஆண்டவரே கோவப்படாதீங்க, இன்னொரு தடவை டெஸ்ட் பண்றேன், இப்போ திருப்பி இதே தோலை நான் போடுறேன், இப்போ தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், பூமி முழுசா பனி இருக்கு. இது எவ்வளவு பயங்கரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி முழுசா பனி பெய்யணும், ஒரு சொட்டு பனி தண்ணி தோல்ல வரக்கூடாது. அதே போல ஆண்டவர் செஞ்சார். புரியுதா? ஆனாலும் சரியான பயம், நம்புறதுக்கு தைரியம் இல்லை. இப்போ ஒரு பயம் வரும்போது தான் அடுத்து ஒரு அடையாளம். 7 அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும். போய் அங்க என்ன பேசுறாங்க கவனிங்க. ஷார்ட்டா சொல்லிடுறேன், நேரம் இல்லாத முழுசா படிக்க டைம். இப்போ இன்னும் பயப்படுறாரு. அதனால தான் சொல்றாரு, இன்னும் ஏன்டா பயப்படுற, உனக்கு இன்னும் பயமா இருந்தா இப்ப நீ என்ன பண்ணு, அந்த சேனை இருக்குது இல்லை, மீதியான சேனை, அங்க கிட்ட போ, அங்க என்ன பேசிக்கிறாங்க கவனி. அப்போ அங்க இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்த மாதிரி அங்கே ஒருத்தனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சொப்பனத்தை பார்த்து அடுத்த ஃப்ரெண்டுக்கு சொல்றார், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். என்ன புரியுதா? அங்கே ஒரு வார்கோதுமை அப்பமா என்ன போட்டுருது, சுடப்பட்ட ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானுடைய பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது உருண்டு வந்த உடனே பாளையமெல்லாம் கவுந்து ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாயிடுச்சு. அப்போ அடுத்தவன் சொல்கிறான், நீ உருண்டு வந்த வார்கோதுமை அப்போ வேற யாரும் இல்லை, கிதியோன் தான். கிதியோன் வந்து நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறான், அழிக்க போகிறான்னு சொன்னவன தான் அவனுக்கு தைரியம் வருது. அதுக்கு பிறகுதான் பானை, தீவட்டி, எக்கால இதெல்லாம் வச்சு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம்னு சொன்னாங்க. 300 பேரை வச்சு 1,20,000 பேரை ஜெயித்தார்கள். இப்போ இந்த அடையாளம் எதுக்கு? நமக்கு ஜெயம் கொடுக்கிற, வாயை திறக்க மாட்டேங்கல, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சூத்திரம். புரியுதா? நம்ம ஜெயிப்போம் என்பதற்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் நடப்பித்து விட்டார். சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார் சொல்லுங்க, ஜெயித்து என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். அந்த இயேசு நமக்கு எப்பொழுதும் 2 கொரிந்தியர் 2:14-15 எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் நம்ம என்ன செய்கிறார் சொல்லுங்க, வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
இன்னைக்கு உட்காந்து எனக்கு நான் இதெல்லாம் ஜெயிப்பனா செய்வனான்றதுக்கு அடையாளத்தை காட்டு கேட்காதீங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ஜெயத்திற்கும் அடையாளம் அங்கே சொன்ன மாதிரி நமக்கு கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? ஜெயம் கொடுப்பார். என்ன அடையாளம்? அவர் ஜெயித்தார். சொல்லுங்க வாயை திறந்து, அவர் ஜெயித்தார், நம்ம ஜெயிச்சோம். யோவான் நிருபம் தான் அந்த ஜெயத்துக்கு நல்ல ஒரு வார்த்தை. புரியுதா? நீங்க உலகத்தால் உண்டாகல, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தபடினால் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்தீங்க? ஜெயித்தீங்க. ஏன்னா உலகத்துள்ள இருக்கிற மக்களுக்குள்ள இருக்கிறவன் பார்க்கிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் சொல்லுங்க பெரியவர். நல்ல பாட்டு பாருங்க, இயேசு பெரியவர். புரியுதா? அப்போ பெரியவர் நமக்குள்ளே, ஜெயம் நமக்கு. அதே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் சொல்லுங்க உலகத்தை ஜெயிக்கும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் நம்புகிறவனை அல்லாமல் இந்த உலகத்தை வேற யாரால என்ன செய்ய முடியாதா? ஜெயிக்க முடியாது. கைகளை வீட்டு கத்துற சூத்திரம் பண்ணுவோமா? ஜெயத்திற்கு ஒரு எத்தனை பார்த்தோம்? இயேசு கிறிஸ்தை குறித்து பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், வருகை அடையாளம். ரெண்டாவது, நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்பதற்கு ஒரு அடையாளம். மூணாவது, நம்மளை குணமாக்குவார் என்பதற்கு ஒரு அடையாளம். இதெல்லாம் நடந்துச்சு. நாலாவது, நமக்கு ஜெயம் கொடுப்பார் என்பதற்கு ஒரு அடையாளம். எல்லாத்துக்கும் மேல இன்னும் ஒரு பிரதானமான ஒரு அடையாளம் பார்த்து முடிப்போம். முதல்ல ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். காயின் கொலைகாரன். கவனிங்க. உடனே காயின் மேல அடையாளம் போட்ட மாதிரி என் மேல அடையாளம் போடுங்க அப்படி இல்லை. காயினை போல நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்ன எழுதுறாரு சொல்லுங்க? தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்காது. யோவான் நிருபத்தில் அதே தான் சொல்றார். காயினை போல இருக்காதீங்க. இப்போ அந்த பாயிண்ட் பாரு. தன் கூட பிறந்த ஆபேல் தம்பி, கூட பிறந்த தம்பி கொலை பண்ணிட்டான். பொறாமையில் கொலை பண்ணிட்டு மறைச்சிட்டு ஆண்டவர் கேட்குறான், எங்க அப்பா அவன் தம்பி ஆபேல் எங்கன்னா? நான் அவனுக்கு காவல்காரனா? இந்த உலகத்தில் கேட்குற மாதிரி தான் கேட்குறான். நான் அவனுக்கு காவல்காரனா? நீ என்ன பண்ண? அவன் ரத்தத்தின் சத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. இதெல்லாம் சொன்ன உடனே அவனுக்கு ஒரு சாபெல்லாம் கொடுக்குறாரு. நிலையற்ற அலைகிறவனாக இருப்பாய் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இப்போதான் அவன் சொல்கிறான், இனி எனக்கு 13 வாசிங்க. காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்கும். என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க. எவ்வளோ இறக்கமுள்ள ஆண்டவர் இருந்தா, புரியுதா? பூமியில் துரத்த விட என்னை பார்க்குறவங்களாம் கொண்டு போட்டுருவானே அப்படின்னோடனே ஒருவனும் காயினை கொல்லாதபடிக்கு அவன் மேல் என்ன செய்தாராம்? ஒரு அடையாளத்தை. எதுக்கு சொல்கிறேன் பாயிண்ட்? ஒரு கொலைகாரன் மேலேயே ஆண்டவர் அடையாளத்தை போட்டு அவனை தப்புவித்தார் என்று சொன்னாலுக்காக கொலைகாரன்லாம் ஆண்டவர் தப்புவிப்பார். நான் அதை சொல்ல வரல, நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கறது சொல்கிறேன். அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டு, புரியுதா? அந்த ஆக்கினைக்கு கர்த்தர் அவனை தப்புவித்தார் என்று சொன்னார். நம்ம மேலே எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக ஆண்டவர் இருக்கிற. கை வைத்து கர்த்தரை சூத்திரம் பண்ணுங்க. புரியுதா? நம்ம மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். எசேக்கியேல் வாசிங்க 9ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 9:4 யாராவது வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மாதிரி அன்னைக்கு நடந்தது. இன்னும் சொல்ல போனா இன்னும் மோசமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து யாராலும் ஐயோ இந்த உலகம் இப்படி இருக்குது, மக்கள் இப்படி மனம் திரும்பலையே அப்படின்ட்டு எப்படி அழுகுறாங்களாம்? பெருமூச்சு விட்டு அழுகுற மாதிரி. அப்படிப்பட்ட மக்கள் மேல என்ன செய்? ஒரு அடையாளத்தை என்னால சொல்றார். அப்படி அந்த அருவருப்பை செய்த மக்கள் எல்லாம் கொலை பண்ணுட்டார். சங்காரக்காரனை பார்த்து சொல்றார், ஒருத்தரை தப்ப விடாத சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. 6ஆம் வசனம் வாசிங்க. முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்ட போவாத.
யாரும் கிட்ட போவாத, அடையாளம் போடப்பட்ட மக்கள் கிட்ட போவார். புரியுதா? அப்போ நீங்க நல்லவங்க இல்லை, சொல்ல போன நல்லவனையும் ஆண்டவர் சொல்லிட்டார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் நம்மளை தப்புவிக்கும்படி ஒரு அடையாளம் நம்ம மேல போடணும்னா முதல்ல பாவத்தை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பெருமூச்சு விட்டு, ஆய திறங்க மாட்டீங்களே, பெருமூச்சு விட்டு மன்றாடி ஜெபம். புரியுதா? ஐயோ ஆண்டவரே ரட்சிக்க மாட்டீங்களா? புரியுதா? நம்ம சொல்ற எளிமையான ஒரு வார்த்தை. புரியுது? பெருமூச்சு விடுகிற அழுகிற சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அப்போ இதுக்காக ஜெபம் பண்ணி அழுது பெருமூச்சு விடுகிற மக்கள் மேல ஒரு அடையாளம் போடுறார். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3. நாம் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும் பூமியின் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். நல்லா கவனிங்க. 2ஆம் வருகையின் போது ஒரு பெரிய அழிவு. இந்த உலகம் அக்கினிக்கிரையாக, பேதுரு நிருபத்தில் இருக்கு, நிறைய இடத்துல போட்டுறார், அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்திலே அடையாளங்கள் தோன்றும் அவர் வருகையின் போது. அப்படி அந்த வருகையில பூமி முழுசு அழிக்கப்படும் போதும் தேவனை நம்பி அவருக்கென்று வாழ்கிற மக்கள் அந்த சேதப்படுத்தாதபடிக்கு, அழிக்கப்படாதபடிக்கு அவர்கள் மேல என்ன செய்ய? ஒரு முத்திரை போடு. அதில் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தில் 1,44,000 பேர். இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அப்போ 1,44,000 பேர் தான் போவாங்களா? இல்லை. அதுக்கு பின்னால அடுத்த வசனம், ஒரே ஒரு வசனம் வாசிங்கல்ல, 9ஆம் வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது 7:9, இதோ சகல ஜாதிகளிலும், அப்ப இஸ்ரவேல் இல்ல, அதுல பாயிண்டா சொன்னது ஒரு 12 கோத்திரத்துக்கு 1,44,000. இப்போ எல்லா ஜனங்கள், எல்லா ஜாதிகள், எல்லா கோத்திரத்திலும், எல்லா ஜனங்களிலும், எல்லா பாஷைக்காரரும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க. அப்போ நல்லா கவனிங்க, அந்த திரளான கூட்டத்தில் நம்ம இருக்கோம். புரியுதா? அன்னைக்கு அதை இந்த மக்களுக்காக அழுது ஜெபம் பண்ற மக்கள் மத்தியில் அவங்க மேல அடையாளத்தை போட்ட மாதிரி ஆண்டவர் நம்ம மேல ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். என்ன அடையாளம் தெரியுமா? அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு. ஒரே ஒரு வசனம் யாராவது வாசி முடிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். எப்படியா? அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? நம்ம என்ன விசுவாசித்து, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னை நீதிமானாக்கும்படி 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அப்ப இந்த ரத்தத்தை யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு மீட்பு உண்டு. அவங்க மேல ஆண்டவர் அடையாளத்தை போட்ட மாதிரி என்ன பண்ணாராம்? அவருடைய ரத்தத்தை நம்ம மேல என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க? தெளித்து நம்ம மேல ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். எல்லாரும் எழுந்தென்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. ஹவு கிரேட் ஆர் ஹிஸ் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய இயேசுனுடைய வாழ்க்கை, பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், திரும்பி வரப்போறதோ ஒரு அடையாளம். 2வது நம்ம பார்த்தோம், நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை தேற்றுகிறதை மற்ற மக்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். ஜெபத்தை கேட்பதற்கு ஒரு அடையாளம். 3வது சொல்லுங்க, நம்மளை குணமாக்குவார் என்பதற்கு அடையாளம். அதெல்லாம் நடந்துச்சு. இயேசு சிலுவையிலே நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார். நாம் அவருடைய தழும்புகளால் குணமானோம். 4வது, அவர் உலகத்தை ஜெயித்தவர், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார்.
நாம் ஜெயிப்போம் என்பதற்கு ஒரு அடையாளம். மூணாவது, கடைசி ஐந்தாவது, நம்ம மேலேயே அவருடைய ரத்தத்தை தெளித்தி கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அடுத்த ஒரு முத்திரை, பரிசுத்த ஆவியினாலே நம்மளை முத்திரித்து நம்மளை அவர் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கரங்களை வைத்து அப்படியே கர்த்தரை சூத்திரமானோமா. எந்த அடையாளம் உங்களுக்கு வேணும்னாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் கூட கர்த்தர் இருக்கிறீர், என் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறீர், எனக்கு கர்த்தர் ஜெயம் கொடுப்பீர், என் தேவைகளை சந்திப்பீர், என்னை கர்த்தர் குணமாக்குவீர் என்று சொல்லி நான் நம்புறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறாங்க. கூப்பிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை சோத்திரமானோமா. கர்த்தர் சகல விதத்தையும் எல்லா அற்புதங்களை செய்ய வல்லவர், அவராலே கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உடைய வாழ்க்கையே ஒரு அடையாளம். உடைய பிறப்பு, உடைய மரணம், உடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே எங்களுக்கு ஒரு அடையாளமா வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் ஜெபத்துக்கு கர்த்தாவே கர்த்தர் பதில் கொடுப்பீர் என்பதை இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் எங்களை குணமாக்க வல்லவர், உம்மால தீர்க்க முடியாத வியாதி இல்லை என்பதை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தருடைய மக்களுக்கு வெளிப்படுத்துவீராக. நீர் ஜெயித்தவர், எங்களுக்கு ஜெயம் கொடுப்பீர் என்பதை கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுத்துவீராக. மீட்கப்படும் நாளிலே எங்களை மீட்டுக் கொள்வீர் என்று சொல்லி எங்க மேல நம்முடைய ரத்தத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் கொடுத்து அடையாளம் போட்டிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடையாளங்கள் படி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்முடையரோடும் சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.